அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இந்த தினம் பத்திரிகையில் நிறைந்து வழிந்திருக்கின்ற செய்தி, தமிழக பத்திரிகையிலும் தாண்டிய இலங்கை பத்திரிகைகளிலும் பிரதான செய்தி இடம்பெடுத்திருப்பதான அந்த செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையில் மாத்திரமல்ல சிங்கள பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திதான் பிரதானமான பேசுபொருளாக மாறியது. எனவே இந்திய தமிழகத்தினுடைய தேர்தல் உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் வாழ்கின்ற சகல பகுதிகளிலும் பேசுபொருளாக மாறியக்கு ஒரே ஒரு காரணம், நடிகர் விஜய் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக களமிறங்கியமையாகும். எனவே அவருடைய வெற்றியும் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பம், தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி, முதலமைச்சராகிறார் விஜய், ஆட்சி அமைப்பது குறித்து இன்று பேச்சு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல் இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இந்த செய்தியாக அமைகிறது. 108 இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை, தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அமோக வெற்றி, 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாகவும், அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் 60 வருட திராவிட ஆட்சி முடிவுக்கு வந்தது, தமிழகத்தில் விஜயின் விசுவரூப வெற்றி, திராவிட கோட்டையில் வெற்றி கொடி தமிழக வெற்றி கழகம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் தமிழகத்தில் விஜய் சுனாமி, தாவேகா அமோக வெற்றி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. சுப்பிரி நலு விஜய் தமிழ்நாடுவே பலய அல்லாய் என்பதாக தலைப்பிடுகிறது. ஆசன தேசிய திஸ் அத்தனின் எக்கசிய தாயக் தினாகணி, மோதி சமக அவுல் சமஸ்த இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பக்ஷியட்ட ஆசன ஹெட்டஹத்தராய் இடபு மாகாமத்தி ஸ்டாலின்ட ஹெட்டாய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே 234 தொகுதிகளில் 110 தொகுதிகளை விஜய் வென்றிருக்கிறார். அதே போல மோடியோடு இணைந்து இந்த முறை களமிறங்கிய அகில இலங்கை திராவிட முன்னேற்ற அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது 64 ஆசனங்களையும், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் 60 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார் என்பதாக இந்த திவைன பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. விஜய்கே பக்ஷே தமிழ்நாடுவே தேசபாலன பூமிகாவ கணப்பிட்ட ஹரவலா என்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். விஜயனுடைய கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டது என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிட இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாடு சந்தையேன் தளபதி விஜய் பெருமுனை என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தை தாண்டி உலகில் தமிழர்கள் வாழும் சகல நாடுகளிலும் இது பேசுபொருளாக மாறிய விவகாரம். எனவே அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க தயாராக இருக்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை அடுத்து தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்கவிருக்கின்றார். இதுவரை முதல்வராக இருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது தொகுதியிலேயே பெரும் தோல்வியை சந்தித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் காலை 6 மணி முதல் நடைபெற்ற வாக்குப்பதிவு வரலாற்று சாதனை படைத்தது. இந்த தேர்தலில் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் இதில் 4,87,98,833 பேர் வாக்களித்திருந்தார்கள். அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% பேர் வாக்களித்திருந்தார்கள். தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார், ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தெரியப்படுத்தும் வாக்கு எண்ணிக்கை நேற்று திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகியது. நேற்று வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகி தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதிலிருந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முன்னிலிருந்தமை முக்கியமான விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம். இத்தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் அது மாறியது. ஆரம்ப முதலே விஜயின் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றதோடு அதற்கு அடுத்த இடங்களில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளிடையே போட்டி நிலவியது. ஆனால் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எவ்வித தாக்கத்தையும் இந்த தேர்தலில் செலுத்தவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஸ்டாலினின் திமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியன ஏற்கனவே களத்தில் இருந்த சூழலில் முதன்முறையாக தேர்தலை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் சந்தித்தது. விஜயின் அரசியல் வருகை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. விஜய் இந்த தேர்தலில் ஒரு திருப்புமுனையாக இருப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தார். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தார். என இவ்விரு தொகுதிகளிலும் அவர் அபார வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் 88,744 வாக்குகளை பெற்று 38,927 வாக்குகள் முன்னிலையோடு வெற்றி பெற்றார். அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் 49,817 வாக்குகளையும் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளர் திலகா பாமா 6,830 வாக்குகளையும் பெற்று தோல்வியை சந்தித்தார். அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் 62,057 வாக்குகளை பெற்று 20,394 வாக்குகள் முன்னிலையோடு வெற்றி பெற்றார். எனவே தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் விஜயையும் எதிர்பாராத வெற்றியையும் குவித்திருக்கிறது. ஆளும் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதிதாக களமிறங்கிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 1,50,00,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. இது அரை நூற்றாண்டு சாதனையாக கருதப்படுகிறது. நேற்று மாலை வரை 109 இடங்களில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றது. தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகள் வரலாற்று கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி 2 ஆண்டுகளில் விஜயின் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. தனிப்பெருமை பெற்றோ உதிரி கட்சிகளின் துணையுடனே விஜய் முதல்வராக அமர்ந்தால் திராவிட கட்சிகளை சாராத முதலமைச்சர் என்ற 60 ஆண்டு சாதனையை அவர் நிகழ்த்தவிருக்கின்றார். எனவே நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஆட்சி செய்து வந்த தமிழகத்தில் 1967 தேர்தலில் அண்ணா தலைமையிலான திராவிட புரட்சி ஏற்பட்டு அரியணையில் திமுக அமர்ந்தது. அதன் பின்னர் நீடித்த திமுக ஆட்சிக்கு 1977 ஆண்டு தேர்தல் களம் கண்ட எம்ஜிஆர் முடிவு கட்டினார். இருப்பினும் எம்ஜிஆர் விஜய் வெற்றிகளில் சில வேற்றுமைகளும் உள்ளன. 1977 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து களமிறங்கிய எம்ஜிஆர் தனிப்பெரும்பான்மை பெற்று முதல்வரானார். ஆனால் துணிச்சலுடன் தனித்து போட்டியிட்டாலும் தனிப்பெரும்பான்மை பெறுவது விஜய்க்கு கடினமாகிவிட்டது. அதே நேரம் வாக்கு விகிதத்தில் எம்ஜிஆரையும் மிஞ்சிவிட்டார். விஜய் நேற்று பகல் நிலவரப்படி தாவேகாவுக்கு 34.8% வாக்குகள் கிடைத்தன. 1977 எம்ஜிஆர் தனது முதல் தேர்தலில் பெற்ற வாக்கு விகிதம் 33.5% 2025 ஜூலை மாதம் பேசிய தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களின் அதிகார பலத்தை உடைத்து 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் புதியவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதேபோல் 2026 தேர்தலும் அமையும் என்று தெரிவித்திருந்தார். அவர் சொன்னபடியே நிகழ்ந்திருக்கிறது. தாம் உறுதியாக முதல்வர் பதவியில் அமர்வேன் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 100 விழுக்காடு உறுதியோடு விஜய் இருந்ததாக அவர் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் இப்போது செய்தியாளர் தெரிவித்து வியப்பை அடைந்திருக்கின்றார். எனவே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நேற்றைய தினம் இரவு 8 மணி நிலவரப்படி தாவேகா 109 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 76 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 50 தொகுதிகளிலும் வென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளரான ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருக்கின்றார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி என்று தொடர்ந்து முழங்கி வந்தார் விஜய். அவரது ஆதரவு வலையில் சிக்கி 35 ஆண்டுகளுக்கு பிறகு தோல்வி சந்தித்திருக்கிறார். இப்போது மு க ஸ்டாலினுடைய தோல்வியை இரண்டாவது முறையாக தோல்வி சந்தித்த இரண்டாவது முதல்வர் என்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. எனவே ஜெயலலிதாவுக்கு பிறகு மு க ஸ்டாலின் இவ்வாறு இரண்டாவது முறையாக முதல்வர் வேட்பாளராக இருந்தும் தோல்வியடைந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட திமுக கூட்டணி இத்தேர்தலில் தோல்வியை பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திமுகவின் கோட்டை எனப்படும் சென்னை அதன் அனைத்து தொகுதிகளையும் தாவேகாவிடம் இழந்திருக்கிறது. அதேபோல் தெற்கு, மேற்கு, வடக்கு, டெல்டா என அனைத்து மண்டலங்களையும் தாவேகா கோலோச்சி இருக்கிறது. வெற்றி பெறுவார்கள் என கணிக்கப்பட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் இந்த தேர்தலில் படுதோல்வி சந்தித்திருக்கிறார்கள். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 6வது முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றார். கடந்த தேர்தலில் வாங்கியதை விட கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடந்த 1989 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1991, 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றார். 1996, 2006 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் அவர் தோல்வியடைந்தார். தற்போது 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதும் அதிமுக தாவேகாவுக்கு அடுத்த இடத்தில், திமுகவை
பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தில் இருந்ததோடு எதிர்க்கட்சியாக வரும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆயினும் தேர்தல் முடிவுகள் 3ஆம் இடத்துக்கு அதிமுகவை தள்ளி இருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சி தலைவர் என்னும் வாய்ப்பையும் எடப்பாடி தவறவிட்டிருக்கின்றார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சீமான் தோல்வியடைந்திருக்கிறார். தாவேகா வேட்பாளர் டி.கே. பிரபுவிடம் ஏறக்குறைய 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சீமான் தோல்வி அடைந்திருக்கின்றார். காங்கிரஸ் வேட்பாளர் எஸ். மாங்குடி 2ஆம் இடத்தையும் ஏனையவர்கள் 3ஆம் 4ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டதையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தேர்தல் களம் பல வியப்புகளை அளித்தது போல இனி அமையப்போகும் சட்டமன்றத்திலும் அவற்றை காணக்கூடும். முதல்வராக விஜயும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் அமரக்கூடிய நிலைமை இதுவரை இந்த முடிவுகள் உணர்த்துகின்றன. ஏனெனில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடைந்தமையினால் அவர் சட்டசபைக்கு வர முடியாத நிலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் எனும் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது. முடிவுகளை பார்க்கையில் பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள், அரசியலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் மக்களின் எண்ண ஓட்டத்தை அறிவதில் கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மக்கள் மத்தியில் விஜய்க்கு சாதகமாக ஒரு அமைதி அலை வீசியிருப்பதையே முடிவுகள் காட்டுகிறது. மாற்றத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அரசியல் வரலாற்றில் கட்சி ஆரம்பித்த மிக குறுகிய காலத்தில் ஆட்சி அமைத்தோர் பட்டியலில் தாவேகா தனக்கும் ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சினிமா நடிகர்கள் அரசியலில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை விஜய் தவிடுபொடியாக்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் அடுத்த முதல்வராக அரியணையேறப் போகின்றார். இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தின் வளர்ச்சி பணிகளில் மத்திய அரசு என்றும் துணையாக இருக்கும் என தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தாவேக தலைவர் விஜயை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. 1977 சம்பவம் மீண்டும் நிகழ்கிறது. எம்ஜிஆரை மிஞ்சிய விஜய் திமுகவுக்கு மீண்டும் அதே அடி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி ஒரு புயலால் சூழப்பட்டதோ அதே போன்று 2026 புயல் வந்திருக்கிறது. அப்போது பிரபல நடிகராகவும் மக்கள் மனதில் தெய்வமாகவும் விளங்கிய எம்ஜிஆர் தான் அரசியல் பயணத்தை தன் புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து தொடங்கிய ஆட்சியை பிடித்தது போல இன்று விஜயும் 2026ஆம் ஆண்டில் புதிதாக கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்திருக்கிறார். அண்ணாதுரை மறைந்து 3 ஆண்டுகளுக்கு பின் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் 1977 எதிர்கொண்டு வெற்றி கண்டு சரித்திரம் படைத்தார். எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கூட்டணி எதிராக பெறும் வெற்றியை பதிவு செய்த எம்ஜிஆர் என்பது மிக முக்கியமான விவகாரம். அதே போன்று அவரையும் மிஞ்சிய வாக்கு வீதத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று விஜய் மீண்டும் இந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் என்பதுதான் தமிழக செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. தமிழகத்தில் 20 வருடத்துக்கு பின்னர் தொங்கு சட்டசபை யாருக்கும் கிடைக்காத பெரும்பான்மை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபையை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக தொங்கு சட்டசபை அமைத்தது. இந்த நிலையில் கட்சியை ஆரம்பித்து 2வது வருடத்திலேயே விஜய் இவ்வாறு இந்த நிலைமை எட்டியிருக்கின்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம். எனவே விஜய் தொங்கு சட்டசபை அமைப்பார் என்கின்றார் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை அந்த பாரம்பரிய அரசியல் கணக்குகள் முற்றிலும் மாறும் சாத்தியம் உருவாகி இருக்கிறதற்கு காரணமாக பார்க்கப்படுவது தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 20 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரங்களும் பிரதான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல 1952க்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் கூட்டணி ஆட்சி யார் ஆதரவளிக்கலாம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. தமிழகத்தில் தேர்தல் வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனையாக அமையப் போகிறது. தாவேகா 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டுவதில் இழுபறி நீடிக்கிறது என்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அந்த அடிப்படையில் இந்த நெருக்கடியான கட்டத்தில் தான் அரசியல் சதுரங்க ஆட்டம் களமிறங்குகிறது. இந்த நிலையில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் திமுக கூட்டணியின் அதிருப்தியில் உள்ள கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் என சொல்லப்படுகிறது. இது சாத்தியமா என்பதை பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த திமுகவில் இருக்கின்ற மனதளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற பல கட்சிகள் இப்போது அப்படியே தாவேகாவுக்கு தாவி விஜயினுடைய பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே ஏற்கனவே விஜய் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. போதிலும் அவர்கள் அது வெளியில் வரவில்லை. அதே போல விசிக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான ஆரம்ப கட்டத்தில் காணப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்க அங்கிருந்து இன்னும் 10 அல்லது 9 பேர் இணையும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் அதற்கான நிலைமைகள் இன்று அல்லது நாளைய தினத்திற்குள் தெரியவரும் என்பதாகத்தான் தமிழக தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக வைத்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது. தாவேகா ஆட்டோ சாரதியிடம் படுதோல்வி அடைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்டுப்பணத்தையும் இழந்தார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான டி ஜெயக்குமார் கட்டுப்பணத்தை இழந்திருக்கிறார். இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராக களமிறங்கிய ஆட்டோ சாரதி விஜய் தாமு அமோக வெற்றி பெற்று நிலையில் திமுக வேட்பாளர் சுபைர் கான் 2ஆம் இடத்தையும் பிடித்திருக்கிறார். எனவே ஆட்டோ சாரதியும் தன்னிடம் வேலை செய்த உதவியாளரின் மகன் என விஜய் தன்னுடைய மனதளவில் தான் நல்லவர் என்பதை காட்டுவதற்காகவும் அல்லது அதே போல தன்னுடைய மன ஓட்டங்களில் எந்த கெட்ட சிந்தனையும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருந்தார். அதில் தன்னுடைய உதவியாளரின் மகனுக்கு ஒரு சீட்டை வழங்கி அவன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல ஆட்டோ சாரதிக்கான வாய்ப்பை வழங்கினார், அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அவருடைய அந்த அரசியல் நகர்வுகள் சிறந்த முறையில் வியூகமாக அமைந்து வெற்றியை நோக்கி அவரை கொண்டு சென்றிருக்கிறது என்பதால் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிலையில் தான் இப்போது விஜயனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறது. விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப கட்டத்திலிருந்தே முன்னிலை வைத்து வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மொத்தமாக உள்ள 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேகா முன்னிலை இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் தாவேகா முன்னிலை இருப்பதை அவரது ரசிகர்கள் மற்றும் அக்கட்சியினர் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முற்பகல் 11 மணி அளவில் தாவேகாவினுடைய விஜய் 108 இடங்களில் முன்னிலைப்பதாக தகவல் வந்ததை அடுத்து இப்போது அப்பகுதியில் பாதுகாப்பு அவருடைய வீட்டுக்கு அருகில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விஜய் இல்லத்துக்கு செல்லும் வீதிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து முறைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசாருடன் ராணுவத்தினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இது இலங்கையினுடைய 2024ஆம் ஆண்டை ஞாபகப்படுத்துகிறது. இலங்கையிலும் இவ்வாறு மாறி மாறி இரு கட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சியிலிருந்து வந்தன. எனவே 3ஆம் தரப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில்தான் 3ஆம் தரப்பாக ஜேஇபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தலில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டது. எனவே அந்த தேர்தலில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க, அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச, அன்ருகுமார் திசாநாயக்க என்று மும்முனை போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலும் வாக்குகள் சரிந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. எனவே 3 வீத வாக்குகளை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது கடினம் என்று பல்வேறு தரப்பும் பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவ்வாறு இருக்க மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறுவதைப் போல இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. எனவே மக்களின் எண்ணப்பாட்டை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளாத தன்மையினுடைய விளைவுகள் இலங்கையில் ஏற்பட்டது. அதே போன்றுதான் தமிழக சட்டசபை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக தலைவர் கூட்டணிக்காக கட்சிகளை இணைப்பதில் பெரும்பான்மையான ஆட்கள் அல்லது பெரிய தலைவர்களை கட்சிகளை கூட்டணியோடு இணைப்பதில் கவனம் செலுத்தினாரே தவிர மக்கள் மனதில் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. தன் கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை கொண்ட அவர் தன்னோடு இருக்கின்ற மக்கள் தொடர்பான விடயங்கள், அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது, அவர்கள் நினைக்கிறார் தொடர்பான விடயங்களை அவர் அறிந்து கொள்ள மறந்துவிட்டார் என்று தோன்றுகிறது. ஆனால் விஜய் சரியாக நாடி பிடித்து மக்கள் மனதில் இப்போது இருக்கின்ற மாற்றத்துக்கான அந்த தேவையை தான் நிறைவேற்றப் போவதாக களத்தில் இறங்கினார். அந்த களத்தில் இறங்கிய அந்த நிலையில்தான்
விஜய்க்கான இந்த வாய்ப்பை அவர் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த தேர்தல் களம் என்பது சீமானுக்கான களமாக பார்க்கப்பட்ட போதிலும் இந்த தேர்தலில் அவர் ஒரு ஆளே இல்லை என்பதை போல இப்போது அவருடைய தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் அவருடைய கட்சியும் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றிருப்பதானது விஜய்க்கு அவருடைய வாக்குகள் சென்று விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தினுடைய இந்த அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டு அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது. பார்க்கலாம் அவரோடு கூட்டணி அமைக்கப் போகின்ற கட்சிகள் எப்படி அமைய போகிற முதலான விடயங்களை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம்.